ராஜபாளையம் அருகே நாற்றடை தவிர்த்துள்ள சுவாமி கோவிலில் 2 காவலாளிகள் கொலை செய்யப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் கோவில்கள் கூட கொலைக்களங்களாக மாறியுள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். ராஜபாளையம் அருகே கோயில் காவலாளிகள் 2 கொலை செய்து நகை பணம் கொள்ளை சம்பவம் சட்ட ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசு ஆளும் தகுதி இழந்து விட்டது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த தேவதானத்தில் உள்ள நச்சாடை சாமி திருக்கோயிலின் 2 காவலர்கள் பேச்சிமுத்து சங்கரபாண்டியன் ஆகியோரை கொடூரமான முறையில் படுகொலை செய்த கும்பல் அந்த கோயில் இந்தியலில் இருந்த நகை பணம் போன்றவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளது. கோயிலை கூட கொலைக்களங்களாக திமுக அரசு மாற்றி இருப்பது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கொள்ளை தடுக்க தவறிய திமுக அரசு பெரிய அளவில் குற்றங்கள் நடைபெறும் போதெல்லாம் தங்களின் தோல்வியை மறைக்கவும் மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் குற்றவாளிகளை சுட்டுப் பிடித்ததாக புளித்து போன கதை வசனத்துடன் கூடிய நாடகங்கள் நடத்துகிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கு முழு காரணம் துறையை நிர்வகிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் எனவும், ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட தமிழக காவல்துறையால் இப்போதும் அதே திறனுடன் செயல்பட முடியும். ஆனால் திறமையான அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளாததுதான் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணம் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசு தமிழகத்தை ஆளும் தகுதியை இழந்து விட்டது எனவும், இதை வரும் தேர்தலில் தமிழக மக்கள் உறுதி செய்வார்கள் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.